புசி ஆனந்த் வந்து சமீபத்துல ஜேவின்னு ஒரு வார்த்தையை விட்டுருந்தாங்க. அந்த மாநாடு என்பது தமிழ்நாட்டு அரசியலின் திசைவெளி போக்கை மாற்றக்கூடிய வகையில் அந்த மாநாடு இருக்கும். திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், தமிழக வெற்றி கழகம் வருது, தலைவர் தளபதி அவர்கள் வராங்க. ஏன் ஒரு செயலி முடிந்து 2வது செயலியை நாங்கள் ஏன் வெளியிடுறோம்? முதல் செயலி முடங்கிவிட்டது. எங்களுடைய கூட்டணி என்பது மக்களுக்கான கூட்டணி, மக்களோடு கூட்டணி, ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு கூட்டணி. கர்த்தருடன் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்களே, ஒரு குறிப்பிட்ட மத சாயம் பூசுவது என்பது பச்சை அயோக்கியத்தனம் நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? தமிழ்நாடு வந்து எப்போதுமே முற்போக்கான ஒரு மண். லாக்அப் டெத்துக்கு வந்து குரல் கொடுத்த விஜய் அவர்கள் ஏன் ஆணவ படுகொலைக்கு குரல் கொடுக்காம அமைதிட்டார்? ஆணவ படுகொலைக்கு அவர் குரல் கொடுக்கவில்லை என்று உங்களுக்கு சொன்னாரா? அஜித் குமார் அவருடைய மரணத்துக்கு அவர் நேரடியாக சென்றார் என்றால், அஜித் குமாருடைய மரணம் என்பது அரச படுகொலை, ஒரு அரசாங்கமே செய்த ஒரு கொலை. சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகாவினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலா மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சார், தாவேகாவினுடைய 2வது மாநாட்டுக்கு ரொம்ப தீவிரமாகவே நாங்களும் காத்திருந்தோம். ஆனால் இப்போ வந்து அந்த மாநாடு வந்து 21க்கு தள்ளி போக போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நிஜமா? அதாவது மதுரை மாநாடு என்பது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனைக்கான ஒரு மாநாடு. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த மாநாடு இருக்கும். இப்போ மதுரை அப்படின்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அழகர் ஞாபகம் வரும். ஜல்லிக்கட்டு, அழகர். மதுரை என்றால் அழகர், மதுரை என்றால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், மதுரை என்றால் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, அதன் பிறகு மதுரை என்றால் தலைவர் தளபதி அண்ணன் விஜய் அவர்கள். அந்த அளவுக்கு மக்கள் மிகவும் அவரை நேசிக்கிறாங்க. மக்களும் ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்க அந்த மதுரை மாநாட்டை எதிர்நோக்கி. அந்த மதுரை மக்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ஒரு நீங்காத இடம் பிடித்த ஒரு நபர் தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள். அப்போ அந்த மாநாட்டிற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. மாநாட்டிற்கு அனுமதி கேட்டு எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுத்துருக்குறாங்க. அதற்கு முறையான பதில்களை காவல்துறை கொடுக்கும். அது எதுவாக இருந்தாலும் எங்களுடைய தலைவரும் எங்கள் பொதுச் செயலாளர் அவர்களும் முடிவு செய்வாங்க. ஆனால் மாநாடு நடப்பது உறுதி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு செய்தியை திமுகவிற்கு சொல்வதற்கு அந்த மாநாடு தயாராகி கொண்டிருக்கு. இப்போ எனக்கு என்னன்னா, ஆகஸ்ட் 25 வரும்பொழுது நிறைய எமோஷனலான நிறைய விஷயங்கள் அந்த 25 கனெக்ட் ஆயிருக்கு. மதுரை மண் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே விஜயகாந்த் அவர்கள் வந்து பிறந்த மண், அவருடைய பிறந்த நாளும் அன்னைக்கு தான், விஜய் சாருடைய வெட்டிங் ஆனிவர்சரியுமே அன்னைக்கு தான். இப்படி பல விஷயங்கள் சேர்ந்து இருக்கும் பொழுது திடீர்னு டேட் மாத்துறாங்க அப்படின்னும் பொழுது கேட்குற எங்களுக்கே என்ன இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க அந்த இடத்துல இருக்கும்பொழுது நிஜமா எப்படி இருக்கு? இல்லை, எங்களுக்கு வந்து அந்த மாநாடை வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிக்கணுங்க. அந்த மாநாடு என்பது தமிழ்நாட்டு அரசியலின் திசைவெளி போக்கை மாற்றக்கூடிய வகையில் அந்த மாநாடு இருக்கும். அந்த மாநாடு தான் மிகப்பெரிய ஒரு செய்தியை மற்ற கட்சிகளுக்கு சொல்ல போகுது. அந்த மாநாடு தான் அதிகார மமதியோடு இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு மாநாடு. அதனால் எங்களுக்கு அந்த மாநாடே நாங்கள் நடத்தி முடிக்கணும். அந்த மாநாட்டிற்கான தேதியை குறித்து எங்கள் பொதுச் செயலாளர்கள் முறையாக அறிவிப்பாங்க. மதுரை மாநாடு என்பது உறுதியாக நடக்கும். வாய்ப்பு இருந்தால் உங்கள் செய்தி நிறுவனத்தோடு மாநாட்டுக்கு வாங்க. ஓகே, மிகப்பெரிய விஷயம் அந்த மாநாட்டின் மூலமா வெளிவரும்னு சொல்லும் பொழுது தேமுதிகவோட கைகோர்க்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்தை வந்து மாநாட்டில் அறிவிக்க போறாங்கன்ற மாதிரி அரசியல் பிரசலாம் நிறைய விஷயங்கள் வருது. நிஜமா? என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எல்லோரும் பல கருத்துக்களை சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து இந்த மாநாடை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கணும். மாநாட்டிற்கு பிறகு எங்கள் தலைவர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க. மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குது. அதன் பிறகு பூத்து கமிட்டி மாநாடு இருக்குது. தொடர் நிகழ்வுகள் இருக்குது. கூட்டணி குறித்து எங்கள் தலைவர் அவர்கள் டிசம்பருக்கு பிறகு தான் அறிவிப்பாங்க. எங்கள் தலைவருடைய சுற்றுப்பயணம் முடிந்த பிறகு தான் கூட்டணி தொடர்பான அறிவிக்கக்கூடிய செயலில் எங்கள் தலைவர் ஈடுபடுவாங்க. யாரோட கூட்டணி வைக்கணும், எவரோட கூட்டணி வைக்க வேண்டும் என்கின்ற முழு அதிகாரம் எங்கள் தலைவர் அவர்களுக்கு செயற்குழுவில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். செயற்குழுவில் தீர்மானம் நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். கூட்டணிகளை குறித்து எங்கள் தலைவர் அவர்கள் முறையாக உறுதியாக அறிவிப்பாங்க. பத்திரிகையாளரை சந்தித்து பேசி யாரோடு கூட்டணி வைக்க போகிறோம் என்கின்றதை எங்கள் தலைவர் சொல்லுவாங்க. கூட்டணி என்பது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி. எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர். நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து விட்டோம். செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றி விட்டோம். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் என்று மக்கள் எல்லோரும் கொண்டாடக்கூடிய வகையில் எங்கள் தலைவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்குது. கூட்டணி குறித்து எங்கள் தலைவர் அறிவிப்பாங்க.
ஓகே. இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல நம்ம பேசும்பொழுது வந்து நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். ஒருவேளை எடப்பாடியார் வந்து உங்க கூட கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னு? நீங்க அவர் நம்மள கூப்பிடுவாரா? அப்டின்னீங்க. நான் ஒருவேளை கூப்ட்டா அப்டின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இப்போ அவர் வந்து டைரக்ட்டா இல்ல சொல்லியிருக்காரு. அவரு கூப்பிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல. ம். அவர் எங்க தலைமையை ஏற்றுக்கொண்டு வருவாரா? ஓகே. ஆனா இப்போ அவர் எங்க கூப்பிட்டுருக்காரு தலைவர் இல்லையா? அண்ணன் விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு திரு ம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருவாரா? எங்களுடைய அரசியல் பயணம் என்பது மாற்றத்திற்கான ஒரு அரசியல் பயணம். ம். பிரைமரி ஃபோர்ஸ், முதன்மை சக்தியாக எங்க தலைவர் வருகிறார். ஓகே. அப்போ திமுக அதிமுகவிற்கு மாற்றாக வர்றாரு. ம். தமிழக வெற்றி கழகம் ஒரு புதுமையான ஒரு அரசியலை முன்னெடுத்து ஒரு நல்லாட்சியை மக்களாட்சியை கொடுக்க வேண்டும் என்று எங்க தலைவர் வராரு. அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் எங்களை நம்புறாங்க. ம். திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், தமிழக வெற்றி கழகம் வருது, தலைவர் தளபதி அவர்கள் வராங்க, அவரிடம் ஆட்சியும் அதிகாரத்தையும் கொடுப்போம், ஊழல் இல்லாத ஒரு நல்லாட்சியை அவர் கொடுப்பார் என்கின்ற அடிப்படையில் தான் மக்கள் எல்லோரும் குடும்பம் குடும்பமாக ஏன் எங்கள் கட்சியில் இணைகிறாங்க. ஏன் ஒரு செயலி முடிந்து 2வது செயலியை நாங்கள் ஏன் வெளியிடுறோம்? முதல் செயலி முடங்கி விட்டது. லட்சக்கணக்கான பேர் கட்சியில் உறுப்பினராக இணைந்ததால் அந்த செயலி முடங்கி திருப்பி 2வது ஒரு செயலியை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்றால் மக்கள் தன்னியல்பாக எங்கள் கட்சியில் இணைகிறார்கள் என்றால் தலைவர் தளபதி என்கின்ற அந்த ஒரு ஒற்றை பெயருக்காக, அவரின் ஒற்றை முகத்திற்காக மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்து மக்கள் இணைகிறார்கள். அந்த ஒரு மாற்றத்தை எங்கள் தலைவர் ஏற்படுத்துவார். கூட்டணி குறித்து எங்கள் தலைவர் வந்து உறுதியாக அறிவிப்பாங்க. எங்களுடைய கூட்டணி என்பது மக்களுக்கான கூட்டணி, மக்களோடு கூட்டணி, ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு கூட்டணி, ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு கூட்டணி. மதவாத சக்திகள் ஒருபோதும் தமிழ்நாட்டுக்குள் வந்துவிடக்கூடாது என்பதில் தமிழக வெற்றி கழகம் உறுதியாக இருக்கு. பாசிசத்தை செய்து கொண்டிருக்கின்ற பிஜேபி தமிழ்நாட்டு மண்ணுக்குள் வந்துவிடக்கூடாது என்பதில் தமிழக வெற்றி கழகம் உறுதுணையாக இருக்குது, பக்கபலமாக இருக்கிறோம். அதற்காக வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம். மதவாத கட்சிகளை வந்து விரட்டுவது தான் உங்க நோக்கம்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா புசி ஆனந்த் வந்து சமீபத்துல ஜேவின்னு ஒரு வார்த்தையை விட்டிருந்தாங்க. அதாவது எங்க பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்ன ஜேவி என்னன்னா, ஜனநாயகம் விஜய் அப்படின்னு தான் எங்க பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னாங்க. ஓகே. ஆனா இங்க இருக்கக்கூடிய பிழைப்புவாதிகள், மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் வந்து ஜோசப் விஜய் என்கின்ற அடிப்படையில் ஒரு மத ரீதியாக அவரை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. எந்த மதத்திற்கும் அப்பாற்பட்டவர் எங்கள் தலைவர். மத பாகுபாடை பார்க்காத ஒரு தலைவர், சாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவர். இப்போ நீங்கள் அங்கே அது என்ன அந்த புக்கு காட்டுங்க, அதில் என்ன போட்டிருக்கு லாஸ்ட் லைனில் கர்த்தருடன் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்களே. இந்த செய்தி நிறுவனம் பேனா என்கின்ற ஒரு நிறுவனத்தோடு தொடர்பு வைத்து, அதை நீங்கள் பேனாவை இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா அந்த ஒரு நிறுவனத்தோடு தொடர்பு வைத்து பணத்தை பெற்றுக்கொண்டு மத அரசியலை செய்து கொண்டிருக்கு. ஒரு செய்தி நிறுவனம் இப்படி பண்ணலாமா? நான் அந்த செய்தி நிறுவனத்துக்கே சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரோடு கூட்டணின்னு போட்டிருக்கீங்களே, எங்கள் தலைவர் கர்த்தரோடு மட்டும் கூட்டணி கிடையாது, ஆஞ்சநேயரோடும் கூட்டணியில் தான் இருக்கிறார், அல்லாவோடும் கூட்டணியில் இருக்கிறார், சிவனோடு கூட்டணியில் இருக்கிறார், முருகரோடு கூட்டணியில் இருக்கிறார், கடவுளே இல்லைன்னு சொன்ன தந்தை பெரியாரோடு கூட்டணியில் இருக்கிறார், அண்ணல் அம்பேத்கரோடு கூட்டணியில் இருக்கிறார், சமூக நீதி சித்தாந்தத்தோடு கூட்டணியில் இருக்கிறார், சமத்துவ சித்தாந்தத்தோடு கூட்டணியில் இருக்கிறார். அதையும் சேர்த்து போடுங்க. எந்த வளையத்துக்குள்ளும் எங்கள் தலைவரை சுருக்கிட முடியாது. எல்லோருக்குமான ஒரு தலைவர். எங்கள் தலைவர் வெளிப்படையாக சொல்கிறாரு, எம்மதமும் எங்கள் மதம், எம்மதமும் சம்மதமும் என்ற உணர்வு கொண்டவர் தான் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள், அண்ணன் விஜய் அவர்கள். மாநாட்டில் கூட தந்தை பெரியார் அவர்களை நாங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் பெரியார் அவர்களுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை. மக்களுடைய உணர்வை நாங்கள் மதிக்கிறோம், மக்களுடைய பக்தியை நாங்கள் மதிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுளை கும்பிடுவாங்க, அதை நாங்கள் மதிக்கிறோம். பெரியார் அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர மற்ற அனைத்து கொள்கைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று எங்கள் தலைவர் மாநாட்டில் சொல்கிறாருன்னா, அவர் எல்லோருக்குமான ஒரு தலைவருங்க. அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்குள் புகுத்துவது என்பது அயோக்கியத்தனமான செயல்பாடு இல்லையா? இதுதான் பிஜேபி செய்து, மத அரசியலை பிஜேபி செய்து, ஒரு செய்தி நிறுவனம் பிஜேபி போன்ற அரசியல் செய்யலாமா? ஒரு செய்தி வந்து உண்மை தகவலை தானே வெளியிடணும். எங்கள் தலைவர் அவர்கள் வந்து எவ்வளோ இந்து கோயில்களுக்கு போயிருக்கிறாரு, அவங்க அம்மாவுக்கு ஒரு இந்து கோயிலையே கட்டி கொடுத்துருக்கிறாரு. ஏன் அது குறித்து உங்களுக்கு கண் தெரியலையா? உங்களுக்கு தர்காவுக்கு போகிறாரு, அல்லாவை கும்பிட்றாரு, பல இந்து கோயில்களுக்கு போகிறாரு, சாமியை கும்பிட்றாரு, தேவாலயத்துக்கு போகிறாரு, இயேசுநாதரை கும்பிட்றாரு, பெரியாருடைய நினைவிடத்துக்கு சென்று பெரியாருக்கும் மரியாதை செலுத்துறாரு. அப்போ எல்லோருக்குமான ஒரு தலைவராக எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட மத சாயம் பூசுவது என்பது பச்சை அயோக்கியத்தனம் நம்ம சொல்கிறோம். அவர் எந்த இடத்துலையுமே தன்னை ஜோசப் விஜய் இல்லை என்று அவர் சொல்லலையே. எச் ராஜான்ற ஒரு நபர், இவர் வந்து ஜோசப் விஜய் என்று ஒரு ஆதார் கார்டு எடுத்து வெளியில் போடுறாரு. அதுக்கு எங்கள் தலைவர் என்ன சொன்னார்? ஜோசப் விஜய் இல்லை நான் சொன்னார். ஆமாம், நான் ஜோசப் விஜய் தான். பேரை வைத்து அதை மதசாயம் ஏன் பூசுற? அப்போ புரியுதுங்களா? தமிழ்நாடு வந்து எப்போதுமே முற்போக்கான ஒரு மண்.
ஓகே. அந்த முற்போக்காக இருக்கக்கூடிய மண்ணில் இது போன்ற மதவாத சக்திகள் பிஜேபி என்கின்ற கட்சி ரீதியாகவும் இது போன்ற ஊடக செய்தி நிறுவனம் மூலமாகவும் வர்றாங்க. இதையெல்லாம் தமிழ்நாடு மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவர். அந்த செய்தி நிறுவனத்தை மிக வன்மையாக நான் கண்டிக்கிறேன். இது வந்து ஒரு தவறான அது கொடுங்க. இது வந்து ஒரு தவறான ஒரு போக்கு. இது போன்ற செய்தியை இந்த நிறுவனம் வெளியிடுவது என்பது மிகப்பெரிய ஒரு தவறு. இதை நான் மிக மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அவர் எல்லோருக்குமான ஒரு தலைவர். நீங்க பேசும்பொழுது சமத்துவம் தான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சிங்க இல்லையா? அப்படி பார்க்க போனா லாக்அப் டெத்துக்கு வந்து குரல் கொடுத்த விஜய் அவர்கள் ஏன் ஆணவ படுகொலைக்கு குரல் கொடுக்காம அமைதி காத்து வர்றாரு? ஆணவ படுகொலைக்கு அவர் குரல் கொடுக்கவில்லை என்று உங்களுக்கு சொன்னாரா? இல்ல இப்போ வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் யாருங்க? ஓகே. ஆதவ அர்ஜுனா எங்க கட்சியில தானே இருக்கிறாரு. தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. ஆணவ படுகொலை தம்பி கவின் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அடுத்த நாளே அவர் ஒரு பெரிய அறிக்கை ஒன்று வெளியிட்டார். அந்த அறிக்கையில வந்து தனி சட்டம் வேண்டும், சிறப்பு சட்டம் வேண்டும், ஆணவ படுகொலை தடுக்க வேண்டும், உண்மை குற்றவாளிகளை கைது செய்யணும் என்று அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையை வந்து அவரே வெளியிட்டாரா? எங்க தலைவருடைய ஒப்புதல் இல்லாம, எங்க தலைவருடைய அனுமதி இல்லாம ஆதவ அர்ஜுனா அவர்கள் வெளியிட்டாங்களா? கிடையாது. எங்க தலைவர் சொல்லி தான் அவர் அந்த அறிக்கையை வெளியிட்டாங்க. அது மட்டுமல்லாமல் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் தம்பி கவின் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று அந்த பெற்றோர்களை பார்த்து ஆறுதல் படுத்தி இறுதி சடங்கு முடிகின்ற வரை தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் அவர்களுடைய இல்லத்திலே இருந்தாங்க. பல தோழர்கள் அங்கே போயிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும்? எங்கள் தலைவர் சொல்லி தான் நடக்கும். இப்போ அஜித் குமார் அவருடைய மரணத்துக்கு அவர் நேரடியாக சென்றார் என்றால், அஜித் குமாருடைய மரணம் என்பது அரச படுகொலை, ஒரு அரசாங்கமே செய்த ஒரு கொலை, ஒரு காவல்துறை சேர்ந்து செய்த ஒரு கொலை. அவர் வலிப்பு வந்து தான் இறந்தார் என்று அந்த மரணத்தை தவறாக சித்தரிக்கின்ற பொழுது அதை வெளி உலகத்திற்கு காட்ட வேண்டிய தேவை எல்லோருக்கும் இருந்தது, எங்கள் தலைவருக்கும் இருந்தது. எங்கள் தலைவர் சென்ற பிறகுதான் அது ஒரு தேசிய செய்தியாக மாறியது, தேசிய ஊடகங்களில் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியது, மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை எங்கள் தலைவர் ஏற்படுத்தினார். காவல் மரணங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போராட்ட களத்திற்கே அழைத்து வந்து அதை வெளி உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்தாரு எங்க தலைவர் தளபதி அவர்கள். அப்போ வந்து இந்த இடத்துல என்ன சொல்ல வரீங்க? அது வந்து அரசாங்கம் சம்பந்தப்பட்டிருக்கு, அதை எதிர்த்தோம்னா இல்ல, கவின் அவர்களுடைய அந்த பிரச்சனை. ஆணவ படுகொலையை மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். இந்த சமூகம் சாதி ரீதியாக இருக்கிறது என்றால் அதை எங்க தலைவர் எதிர்க்கிறார். திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது என்ன சொன்னாங்க? ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு தனிச்சட்டம் கொண்டு வருவதற்கு திமுக முயற்சி செய்து வாய்க்கிலேயே பேசினாங்களா இல்லையா? இப்ப ஆட்சிக்கு வந்து ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கேட்கிறது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கிறது, காங்கிரஸ் கட்சி கேட்குது. ஏன் தனிச்சட்டம் கொண்டு வருவதற்கு ஸ்டாலின் அவர்கள் தயங்குறாரு? சாதி ஓட்டு போயிரும்னா? இல்ல தலித் மக்களுக்கு எதிராக திமுக இருக்கா? சாதி ஒழிப்பு தான் உண்மையான மக்கள் விடுதலையே. சமூக விடுதலை என்பதே சாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, மத பிளவுவாதம் இருக்கக்கூடாது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ உணர்வை முன்வைத்து எங்கள் தலைவர் அவர்கள் சமத்துவ அரசியலை நோக்கி வருகின்ற பொழுது அவர் எப்படி மௌனமாக இருப்பார்? சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு சட்ட வல்லுநரோடு எங்கள் தலைவர் அவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார். ஓகே, அது போயிட்டு இருக்கு. அந்த வேலைகள்லாம் நடந்து ஏன் முதலமைச்சர் போல நீங்க கேட்க மாட்டேன்றீங்களே? தமிழ்நாட்டில் யாருங்க முதலமைச்சர்? மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? ஏன் அவர் போல? சரி, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தார். ஏன் துணை முதலமைச்சர் எங்கே போனார்? துணை முதலமைச்சர் போயிருக்கணும்ல. எப்பவுமே அதிகாரத்தை பார்த்து கேள்வி கேளுங்க. அதிகாரத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து தான் கேள்வி கேட்பது. குரலற்றவரின் குரலாக இருப்பது தான் பத்திரிகை. நீங்கள் எங்களை பார்த்து இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களா? ஒரு திமுக கட்சியை சார்ந்த ஒரு பிரமுகரை அழைத்து உட்கார வைத்து கேளுங்க. ஏன் கவின் அவர்களுடைய இல்லத்திற்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஏன் போல? அப்போ பட்டியலின மக்கள் என்றாலே நீங்கள் வந்து அவர்களை வந்து ஒரு இரண்டாம் தர மக்களாக பார்க்குறீங்களா? அவர்களை நீங்கள் நசுக்கிறீங்களா அப்படின்னு ஒரு திமுக கட்சியை சார்ந்தவர்கள் கேளுங்கன்னு நம்ம சொல்கிறோம். அண்மையில் விவசாயிகளை எங்கள் தலைவர் வந்து சந்தித்தார், பரந்தூர் விவசாயிகளை. அந்த விவசாயிகள் எத்தனை நாட்களாக போராடிட்டு இருக்கிறாங்க? 1100 நாட்களை கடந்து விவசாயிகள் போராடுறாங்க. அந்த விவசாயிகள் யாரு? தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகளுங்க. விளைநிலத்தை அழித்து விட்டு அந்த இடத்துல விமான நிலையம் கூடாது என்று போராடிட்டு இருக்கிறாங்க. ஒரு மக்களை நேசிக்கக்கூடிய, ஒரு விவசாயத்தை நேசிக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்தால் என்னங்க பண்ணியிருப்பாங்க? ஒரு மனிதாபிமானத்தோடு அவர்களை அழைத்து எதுக்கு இவ்வளவு நாள் நீங்கள் போராடுறீங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கணுமா கூடாதா? ஒரு கல்லஞ்சம் படைத்த முதலமைச்சர் தானங்க இருக்கிறார் தமிழ்நாட்டில். இன்னும் கூப்பிட்டு கேட்கவே இல்லையாங்க. சர்வாதிகார மனப்பான்மையோடு இருக்கிறாருங்க முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் வராங்க.
திமுக கட்சியை சார்ந்த அமைச்சர்கள், இப்போ இருக்கக்கூடிய இன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், திமுக கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் தான் சாதி சங்க கூட்டத்துக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக சென்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆதாரம் காட்ட முடியும். நாங்களா போகிறோம்? தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க சாதி சங்கத்தில் போய் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ சாதி சங்கத்தை ஊக்குவிப்பது யார்? சாதி சங்கங்களோடு கூட்டணி வைத்தது யார்? சாதி சங்கங்களை வளர்த்து விட்டது யார்? அப்போ ஆணவ படுகொலைகள் நடப்பதற்கு முழுக்க முழுக்க திமுகவும் அதிமுகவும் தாங்க காரணம். அதிமுக ஆட்சியில் கூட இந்த அளவுக்கு ஆணவ படுகொலைகள் நடக்கலை. இவங்க தான் சமூக நீதி மாடல், சமத்துவ மாடல், பெரியாரிய மாடல், அம்பேத்கர் மாடல், உலகத்திலே தலை சிறந்த மாடல் திமுக மாடல், எங்களுடைய ஆட்சி தான் சிறப்பாக நடந்து கொண்டிருக்குன்னு வாய்க்கிலேயே பேசுகிற இந்த திமுக ஆட்சியில் தான் இந்த 4 ஆண்டுகளில் 18க்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. கவின் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் சாகலை, பீகாரில் சாகலை, குஜராத்தில் சாகலை, தமிழ்நாட்டில் செத்துருக்கிறார். வாய்க்கிலேயே பேசுகிற சத்யராஜ் பொண்ணு எங்க? இந்த ஷர்மிளான்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்களாம் எங்கே போனாங்க? போஸ் வெங்கட் எங்கே போனார்? எங்களை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்கல்ல, நாங்கள் நடிகர்கள் கூட்டம் அப்படின்னு பேசுகிறாங்கல்ல, அவங்களாம் எங்கே போனாங்க? இது யார் பொறுப்பேற்பது? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுங்க, கேவலமாக இருக்குதுங்க. நாள்தோறும் கொலை நடக்குதுங்க. காவல்துறை யார் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறா? முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டுடைய உள்துறை அமைச்சராகவும் இருக்கிறார். அப்போ காவல்துறையை நீங்கள் சரியாக வேலை செய்ய விடணும்ல, அவங்கள வேலை வாங்கணும்ல. முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாரு, வீடியோ ஷூட் எடுக்கிறாரு, எங்கள் தலைவர் மாதிரியே காஸ்டியூம் போட்டுக்கிட்டு எப்படி ரோட் ஷோ போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரே தவிர மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்று துளியளவும் அவங்களுக்கு சிந்தனையே கிடையாது. எலெக்ஷன் வர்றதுக்குன்னு ஒரு 8 மாதம் இருக்குது. அப்போ இந்த 8 மாதத்தில் மக்களை போய் பார்த்துட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்கள ஏமாற்றி அதன் மூலியமாக ஓட்டே வாங்கலாம் என்று நினைக்கிறாங்களே, இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயல். இந்த தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு அறிவில்லாமல் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்கக்கூடியவர்கள், யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஓரணியில் தமிழ்நாடுன்னு போகிறாங்களா, அந்த ஓரணி என்பது பிஜேபியும் திமுகவும் ஓரணியில் இருக்கிறாங்க. இந்த பாசிசமும் பாயாசமும் ஓரணியில் இருக்குது. இவங்க 2 பேரையும் வீழ்த்துவதற்கு தான் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்று எங்கள் தலைவர் தளபதி வரார். தமிழ்நாட்டு மக்களின் துணையோடு வரார். நாங்கள் ஒரு மாற்றத்தை 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஏற்படுத்துவோம். ஆணவ படுகொலையை மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். ஆணவ படுகொலைகள் கூடாது என்று நினைக்கிறோம். அதற்கு தமிழ்நாடு அரசு விரைவாக தனிச்சட்டம் கொண்டு வந்து ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு உண்டான வேலைகளில் தமிழ்நாடு அரசு ஈடுபட வேண்டும் என்பதை மிக தெளிவாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் தலைவர் அவர்கள் கவின் அவர்களுடைய இல்லத்துக்கு செல்வார், கவின் அவர்களுடைய தாய்மார்களையும் பார்த்து ஆறுதல் படுத்துவார். சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு உண்டான வேலைகளை மும்பரமாக கட்சியினுடைய தலைமையும் முன்னணி தலைவர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் தாவேக்கானுடைய 2வது மாநாடு வரட்டும். அதற்கு பிறகு இந்த கூட்டணி குறித்த கேள்விகளுக்கும் பல குழப்பங்களுக்குமே பதில் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்பவே நன்றி. மிக்க நன்றி.